இப்போ இந்த விடுதலை சிறுத்தையில் நீங்கள் ஒரு மாநில இளைஞரணி செயலாளர் இருக்கீங்க. எப்படி நீங்கள் இப்போ அமெரிக்காவில் பட்டம் பெற்று துபாயில் பொறியாளராக வேலை செய்து துபாயில் லேண்ட் குரூசர், அதாவது அரபு ஷேக்குகளுக்கு இணையாக மதுரையிலிருந்து போன ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய இளைஞன் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வர முடிந்தது என்று சாதித்து காட்டிய சங்கத்தமிழன். நான் 90களிலேயே தலைவர் எனக்கு அறிமுகமானவர். 91ல் நான் பிஇ முடித்தேன். ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல. இன்னமும் சொல்ல போனோம்னா இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக அந்த டாஸ்மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தலைவராக இருக்கிறாரு பார்த்தீங்களா விஷாகன். நானும் அவரும் ஒரே காலேஜில் ஒரே செட்டு, இன்னமும் சொல்ல போனால் ஒரே ரூமெண்ட்டு. கரெக்டுங்க. அவர் பிஇ மெக்கானிக்கல், நான் பிஇ சிவில். ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் இப்படி கொண்டு போய் அவர் சாரா வைக்கிற அளவு கொண்டு போயிட்டாங்க. உண்மையிலே அவர் மிக மிக நல்ல மனிதர், நல்ல ஒரு நண்பர். ஆனால் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், அந்த காலேஜ் நான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு 91ல் நான் வரவுமே நான் அருள்மிகு கள்ளழகர் பாலிடெக்னிக்கில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு அப்போயே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நல்லா தெரியும். அதில் சேர்ந்து நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, நீ ஈழ தமிழருடைய வாழ்க்கை வரலாறை கரைத்து குடித்தவர், தலித் வரலாறுகளை உள் உணர்ந்தவர். அந்த 90 காலகட்டத்தில் தமிழகத்தில், குறிப்பாக மதுரையில், அது நான் பிறந்த மேலூரில் சாதிய வன்கொடுமைகள் அதிகமான பகுதி.